பழனியில் தைப்பூச திருவிழா களை கட்டி இருக்கக்கூடிய நிலையில் பாரம்பரியமிக்க நகரத்தார் காவடிகள் மற்றும் வைரவேலுடன் பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து வழிபட்டனர். அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடாக வணங்கப்படக்கூடிய பழனி தண்டாயுதபாணி கோவிலில் தைப்பூச திருவிழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் இன்று நடைபெற இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனியில் குவிந்துள்ளனர். அதிகாலை முதலே சுமார் 4 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். நாளை தைப்பூச தேரோட்டம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் பாத யாத்திரையாக வந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அலகு குத்தியும் காவடி எடுத்தும் நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர். தரிசனம் நல்லா பார்த்தோம். கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் கம்மி நல்லா திறந்து விடுறாங்க. கொஞ்சம் மக்களாக 5,000-6,000 பேர் வந்ததும் நாங்கள் ஒரு 3 நாள் நடையில் வந்தோம். நேற்று சாயந்தரம் ஒரு 5-6 மணிக்கு நாங்கள் வந்து பழனி ரீச் ஆனோம். இந்த விழாவின் தனிச்சிறப்பாக காரைக்குடி மற்றும் சிவகங்கை பகுதியிலிருந்து பாத யாத்திரையாக பக்தர்கள் சுமந்து வந்த நகரத்தார் காவடிகள் பழனி வந்தடைந்தன. 3000க்கும் மேற்பட்டோர் முருகன் பாடல்களை பாடியபடி பாத யாத்திரையாக வந்தனர். இந்த காவடி ஊர்வலத்தில் இரட்டை மாட்டு வண்டியில் கொண்டு வரப்பட்ட விலை மதிப்புமிக்க வைரவேலை வழிநெடுகிலும் பக்தர்கள் வழிபட்டனர். ஆயக்குடியில் இந்த வைரவேலுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற பிறகு காவடிகள் பழனிமலை கோவிலை வந்தடைந்தன. படக்கூடிய திருத்தணியில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். நாளை நடைபெறக்கூடிய தைப்பூச திருவிழாவின் போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் பக்தர்கள் மலைக்கோவிலுக்கு செல்ல வசதியாக நாளை காலை 5 மணி முதல் இரவு வரை 15 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. பக்தர்கள் விரைவாக சுவாமி தரிசனம் செய்ய கூடுதல் வரிசைகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.